பண்ணிக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் டவுட் இருந்தா மிஷன் பார்த்து எல்லாரும் கிரியேட் பண்ணி பார்த்துட்டீங்களா? அதுல டவுட் இருக்கா? எதுல வேணாலும் கிரியேட் பண்ணும். லினக்ஸ் ரெட் ஹேட்ல பார்ப்போம், AWS அமேசான் லினக்ஸ்ல பார்ப்போம், தென் டெவாப்ஸ் உபுண்டு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பேசிக்காக ஒரு சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்வருக்கு ஒரு நேம், தென் சர்வருக்கு ஒரு OS. இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, தென் ரெட் ஹேட் எடுத்துக்கிறோம். தென் இன்ஸ்டன்ஸ் டைப் T2 மைக்ரோ தான் நமக்கு ஃப்ரீ டயர், வேற எதுவும் இல்லை. சில ரீஜன்ல மட்டும் T3 மைக்ரோ அவைலபிள் ஆகும். அதுவே ஃப்ரீ டயர் உங்களுக்கு எலிஜிபிள் காட்டும் சில ரீஜன்ல மட்டும். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரீ டயர் எலிஜிபிள் கொடுத்துருங்க. அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் கீப்பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை புது கீப்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இருந்த கீப்பரை நீங்க கொடுத்துக்கலாம். இது ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா, வேற ரீஜன்ல கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து என்ன இருக்காது, அந்தந்த ரீஜன்ல மட்டும் தான் இருக்கும். செக்யூரிட்டி குரூப். ஸோ இது எதுக்காகனா இன்ஸ்டன்ஸை செக்யூர் பண்றதுக்காக. எந்த ஒரு ஆக்ஷன் நான் பண்ணாலும் இந்த செக்யூரிட்டி குரூப் நான் என்ன பண்ணணும், சொல்லணும். இவனை கனெக்ட் பண்றதுக்கு போர்ட் நம்பர் SSH எனேபிள் பண்றேன். விண்டோஸ் மிஷினா இருந்தா RDP, இன்டர்நெட்ல செக் பண்றேன்னா HTTPS. இது மாதிரி என்னோட கஸ்டம் போர்ட் நம்பர் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம SSH போதும். டிஃபால்ட் EBS 30 போதும். 10 அப் டு 30 வரையும் நம்ம கொடுத்துக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறோம். பப்ளிக் IP, தென் appearance போய் சேஞ்ச் பண்ணி credentials, EC2-user. வேற எந்த கிளவுட் ப்ரொவைடர் இருந்தாலும் யூசர் நேம் நம்ம செட் பண்றதுதான். AWSல மட்டும் டிஃபால்ட் ஒன்று. அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட்டுக்கு EC2-user. உபுண்டு எடுத்தா மட்டும் உபுண்டுன்னு கொடுக்கணும். AWSல மட்டும் நான் சொல்றேன். நீங்க அஷூர், GCP அதெல்லாம் படிக்கும் போது நம்ம செட் பண்றதுதான். எந்த நேம் வேணாலும் நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு லாஸ்ட் கிளாஸ் இதோட முடிச்சிருப்பாங்க, சில பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கும். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள போய்க்கலாம். ஸோ இதுல என்ன இருக்கு, இது என்னன்னு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எடுத்தவங்க, ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க, இது எதை டினோட் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நான் எந்த யூசரா லாகின் பண்ணியிருக்கேன், EC2-user. இதுதான் டிஃபால்ட் யூசர். இது மூலமா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், லாகின் பண்ண முடியும். வேற எந்த யூசரா லாகின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இது என்ன IP of the private computer system. நம்ம சிஸ்டமோட IP. என்ன சொல்றீங்க, கேக்க சவுண்ட் ஆப்ஸ். நம்ம சிஸ்டமோட IP சார். எஸ், என்ன IP, பப்ளிக் IP பிரைவேட் IP? பிரைவேட் IP. ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும்போது எனக்கு 2 IP கிரியேட் ஆகும். லாகின் பண்றதுக்கு தான் பப்ளிக் IP. லாகின் பண்றதுக்கு மட்டும்தான் பப்ளிக் IP, ஹிட் பண்ணி பார்க்கிறதுக்கு பப்ளிக் IP. மற்றபடி உள்ள யூஸ் பண்றது எல்லாமே பிரைவேட் IP. அண்ட் தென் லாஸ்டா நான் எந்த பாத்துல இருக்கேன், இப்போ ஒண்ணு இல்ல, லோக்கல் சில இருக்கனா, அதுல டவுன்லோட்ஸ்குள்ள இருக்கனா, அதுல ஏதோ ஃபோல்டருக்குள்ள இருக்கனா, அதை மினிஃபை பண்றதுதான். இப்ப நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், sudo-i ரூட் யூசரா மாறுறேன். எதுக்காக ரூட் யூசரா மாறுறேன், EC2-userக்கு ஃபுல் பெர்மிஷன்ஸ் கிடையாது. EC2-userக்கு ஃபுல் பெர்மிஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம என்னதான் பண்ணணும், ரூட் யூசரா மாறணும். ஸோ அகைன் ரூட் யூசரா மாறி சேம் பப்ளிக் IP நான் எந்த பாத்துல இருக்கேன். ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்கு Ctrl-L, கிளியர்னு கமாண்டும் கொடுக்கலாம், Ctrl-L கொடுக்கலாம். நோ இஷ்யூஸ். சரி, இப்போ இது ஒரு ஃப்ரெஷ்ஷான மிஷின். இப்பதான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல நான் ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணணும். இப்ப நீங்களே ஒரு போன் வாங்குறீங்கன்னு வைங்களேன், போன் அப்பதான் புதுசா ஓபன் பண்றீங்க, எடுத்த உடனே அப்டேட் கேட்குமா?
அதே மாதிரி இந்த மிஷின் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். அதுக்குள்ள கமெண்ட் தான் எம் அப்டேட். இந்த எம்ங்கிறது என்னன்னா இதோட மாடியூல், பேக்கேஜை டவுன்லோட் பண்றதுக்கான மாடியூல். ஒண்ணு இல்ல, பிளே ஸ்டோர் மாதிரி கிட்டத்தட்ட. இதுவே ஆண்ட்ராய்டு இருந்தா பிளே ஸ்டோரு, iOS இருந்தா ஆப் ஸ்டோர். ஸோ நான் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், ஏதோ ஒரு டூல், எதை இன்ஸ்டால் பண்ணாலும் நான் என்ன கமெண்ட் தான் யூஸ் பண்ணணும், எம் 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 இன்ஸ்டால்னு வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மிஷினை அப்டேட் பண்ண போறேன். எம் அப்டேட் -y. -y னா உங்களை எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். இப்போ எம் அப்டேட் மட்டும் கொடுத்தனா உங்களுக்கு என்ன கேட்கும், மிஷின் என்ன ஆகுது, அப்டேட் ஆகுதா. லாஸ்ட்ல பாருங்க, டோட்டல் டவுன்லோட் சைஸ் 118 MB. இஸ் திஸ் ஓகே என்கிட்ட கேட்குது இல்ல. இது இனிமே கேட்க கூடாதுன்னா என்ன பண்ணிக்கலாம், அங்கேயே -y கொடுத்துக்கலாம். y எம் அப்டேட், மிஷின் அப்டேட் பண்றதுக்காக. எம்ங்கிற மாடியூல் வச்சுதான் அப்டேட்டும் பண்ண முடியும், இன்ஸ்டாலும் பண்ண முடியும், ரிமூவும் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது மூணுமே எதை வச்சுதான், எம் வச்சுதான். நீங்க டைரக்டா ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வைங்களேன், அதுக்கான எதுவும் டிபெண்ட் அப்கிரேட் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, இன்ஸ்டால் ஆகாது, எரர் அடிக்கும். ஸோ அதனாலதான் என்னைக்குமே ஒரு ஃப்ரெஷ் மிஷினா இருந்தா நீங்க என்னதான் பண்ணணும், அப்டேட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை அப்டேட் பண்ணணும் தேவையில்லை, ஒரு தடவை அப்டேட் பண்ணிட்டா போதும், மிஷின் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். நான் அப்டேட் தான் பண்றேன், ஆனா பாருங்க 44 பேக்கேஜ் எனக்கு அப்கிரேட் ஆகும். அது ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு டூலோ ஒரு சாஃப்ட்வேரோ இன்ஸ்டால் பண்ணனா எனக்கு ஒர்க் ஆகாது. இங்க பாருங்க பைத்தான்ல இருக்கு. ஓகேவா, சோ மிஷின் அப்டேட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எம்ங்கிற கமாண்ட் இதுவே நீங்க சரி உபுண்டு பார்க்கும்போது, உபுண்டு வந்து ஏபிடின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி ஆண்ட்ராய்டுக்கு பிளே ஸ்டோர் சொல்றோம்ல, iOSக்கு ஆப் ஸ்டோர், அதுமாதிரி ரெட் ஹேட்டுக்கு எம், உபுண்டுக்கு ஏபிடி ஆப் கெட்னு சொல்லுவாங்க. இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆப் அப்டேட், ஆப் இன்ஸ்டால். இப்போ என்ன பண்ணியாச்சு, மிஷினை அப்டேட் பண்ணியாச்சு. மொத்தம் இத்தனை பேக்கேஜ் எனக்கு அப்கிரேட் ஆயிருக்கு, 4 பேக்கேஜ் இது இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேவா, சரி மிஷினை அப்டேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். சரி நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும். என்ன கமெண்ட், டச்ங்கிற கமெண்டை யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ணிக்க முடியும், ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்க முடியும். டச் அந்த ஃபைல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்றேன் சாம்பிள், டச் சாம்பிள். இப்ப இது கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன கமெண்ட், எல்எஸோட மீனிங் லிஸ்ட் பண்ணும். எனக்கு ஒரு நான் ஒரு டைரக்டரிக்குள்ள போறேன் அப்படின்னா உள்ள எனக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அதை நான் பார்க்கணும்னா எல்எஸ் கமாண்ட் கொடுத்தாதான் முடியும். விண்டோஸ்ல அப்படி இல்லை, டைரக்டா உள்ள போவோம், எல்லா ஃபைல்ஸுமே டிஸ்பிளே ஆயிடும். இங்க அப்படி இல்லை, எல்எஸ் கொடுத்தாதான் என்ன ஃபைல் இருக்கு என்ன ஃபைல் இல்லைன்னு நமக்கு ஐடென்டிஃபை. எல்லா ஃபைல்ஸையும் லிஸ்ட் பண்றது, இதுல சில ஃபைல்ஸ் எனக்கு ஹிடன் ஆயிரும். ஒரு ஃபைலை டாட் வச்சு நான் சேவ் பண்றேன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் டாட் சாம்பிள், அதுமாதிரி சேவ் பண்ணா அந்த ஃபைல் எனக்கு ஹிடன்ல சேவ் ஆயிடும். ls-a லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ், லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ். எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணும், அந்த பாத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் லிஸ்ட் பண்ணும். அதையும் நான் சொல்லிடுறேன், நீங்க இருக்கிற பாத்துல என்ன ஃபைல் இருக்கு இல்ல அதை மட்டும் தான் லிஸ்ட் பண்ணுமே தவிர எல்லா ஃபைல்லாம் லிஸ்ட் பண்ணும். தென் ls-a இது லிஸ்ட் ஃபைல், எல்லா ஃபைலுமே எனக்கு என்ன பண்ணிடும், எல்லா ஃபைலுக்கு முன்னாடி பாருங்க டாட் bash rc ssh. இந்த டாட் ssh இருக்கா, இதுக்குள்ளதான் என்னோட பப்ளிக் கீ. என்னோட நான் சொன்ன பப்ளிக் கீ ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும், மிஷின்குள்ள போயிட்டு, அது இங்கதான் இருக்கும். இப்போ அந்த டைரக்டரிக்குள்ள நான் போகணும், என்ன கமெண்ட், சேஞ்ச் டைரக்டரி சிடி. சிடி கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், அந்த டைரக்டரியை நான் போகணும். எஸ்எஸ்ஹெச் கொடுத்தா ஒர்க் ஆகாது, டாட் எஸ்எஸ்ஹெச். சிடினா சேஞ்ச், ஒரு டைரக்டரை கிளிக் பண்ணி நம்ம உள்ள போயிடுவோம் விண்டோஸ்ல. இங்க அப்படி இல்ல, சிடிங்கிற கமாண்டை கொடுத்துதான் உள்ள போறதா இருந்தாலும் சரி வெளில வரதா இருந்தாலும் சரி ஒரு பாத்துல இருந்து இன்னொரு பாத் மூவ் ஆனாலும் சிடி கமெண்ட். இங்க வந்து டாட் எஸ்எஸ்ஹெச்டா, இப்ப எல்எஸ் கொடுக்குறேன், என்ன இருக்கு, ஆத்தரைஸ்ட் கீ. ஆத்தரைஸ்ட் கீ இப்ப என்கிட்ட என்ன இருக்கு, இது ஒரு ஃபைல் ப்ளூ கலர்ல இருந்தா அது ஒரு டைரக்டரி, டைரக்டரினா உங்களோட ஃபோல்டர். ப்ளூ கலர்ல இருந்தா அது இங்க டைரக்டரி தான் சொல்லுவாங்க, ஃபோல்டர்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா நேமிங்ஸ் மட்டும் வேற. ஓகேவா, இங்க டைரக்டரி தான் சொல்லுவாங்க. ப்ளூ கலர்ல இருந்தா அது ஒரு டைரக்டரி, அதுவே ஒயிட் கலர்ல இருந்தா ஒரு ஃபைல். இங்க என்ன இருக்கு, ஆத்தரைஸ்ட் கீ இருக்கா,
இப்ப இந்த ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு நான் பார்க்கணும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கணும். கேட் ஆத்தரைஸ்ட் கீ. கேட்டுங்கிற கமாண்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்க முடியும் தவிர அதை எடிட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உள்ள என்ன இருக்கோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்னோட பப்ளிக். இதுதான் என்னோட பப்ளிக் கீ. என் கீ பேரோட பப்ளிக் கீ இதுதான். சப்போஸ் நீங்க வேற ஒரு கீ பேர் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், அந்த பப்ளிக் கீயை கொண்டு வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரைவேட் கீ உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதை பத்தி இப்ப பேசணும்னா லேட்டா பேசிக்கலாம். ஜஸ்ட் கீ பேர் பப்ளிக் கீ எங்க இருக்கும்னா .sshக்குள்ள ஆத்தரைஸ்டு கீக்குள்ள இருக்கும். கேட்டுங்கிற கமெண்ட் என்ன பண்ணிடும், இது எல்லாத்தையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுமே தவிர வேற ஒண்ணு. இது வந்துட்டா கீழே பாருங்க மை கீ, இதானே கீ பேர் நேம். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும். அதை என்னால எடிட் பண்ண முடியாது, வேற எதுவுமே பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். சரி, இப்ப இதை விட்டு நான் வெளில வரணும்னா சிடி கொடுத்தா போதும். சிடி டபுள் டாட் ஜஸ்ட் சிடி கொடுத்தீங்கன்னா மொத்தமா வெளில வந்துடும். டெஸ்க்டாப் வர மாதிரி நம்ம போன்ல சென்டர் பட்டன் இருக்கா, அதான் கூட மொத்தமா வெளில வந்துருமா. அது பக்கத்துல ரைட் சைடு ஒன்று அது ஒரு ஸ்டெப் பின்னாடி வரும். அதுதான் சிடி டபுள் டாட். இப்ப நான் ஒரு ஸ்டெப் தான் உள்ள போயிருக்கேன், அதனால பண்ணிட்டேன். நீங்க ஒரு 4-5 ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்க, பேரண்ட் டைரக்டரிக்குள்ள சைல்ட் டைரக்டரிக்குள்ள இருக்கீங்கன்னா சிடின்னு கொடுத்தா மொத்தமா வெளில வந்துருவீங்க. வந்துட்டானா? சரி, இப்ப என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலுக்கு ஃபைல் பெர்மிஷன் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபைல் பெர்மிஷன் ஒண்ணு இல்ல, இந்த ஃபைலை யாரு பார்க்கலாம், ரீட் பண்ணலாம், யாரு ரைட் பண்ணலாம், யாரு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதான் கான்செப்ட். ஒரு ஃபைல் என்கிட்ட இருக்கு, யாரெல்லாம் அதுல என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். இப்போ ஒரு சர்வர் கூட மல்டிபிள் யூசர்ஸ் இருப்பாங்க டிஃபால்ட்டாவே. நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு யூசரை கிரியேட் பண்ணிருக்க முடியும். ஸோ அந்த ஃபைலை யாரெல்லாம் படிக்கலாம், யாரெல்லாம் எழுதலாம். ரைட் பண்றது மீன்ஸ் எடிட் பண்றது. ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ண, ஒரு லைனை ரிமூவ் பண்றது, இன்னொரு லைனை ஆட் பண்றது, இதான். தென் எக்ஸிக்யூட்னா அதை ரன் பண்றது அர்த்தம். இதெல்லாம் யாருன்னா பெர்மிஷன், ஃபைல் பெர்மிஷன் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. எல்எல் லாங் லிஸ்ட். எல்எஸ்னா லிஸ்ட் பண்ணும், இந்த ஃபைல் நேம் மட்டும் வரும். எல்எல்னா லாங் லிஸ்ட். இதுவே ஹிடன் ஃபைல்ஸோட லாங் லிஸ்ட் பார்க்கணும். ஹிடன் ஃபைல்ஸ்க்கு இருக்கும்ல பெர்மிஷன், எல்எல் ஹைஃபன் ஏ ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வெறும் எல்எல் கொடுத்தா நார்மல் ஃபைல்ஸோட ஃபைல் பெர்மிஷன் வந்துடும். இதுவே எல்எஸ் எல்எல் ஹைஃபன் ஏன்னு கொடுத்தா ஆல் ஃபைல்ஸோட பெர்மிஷன் வந்துடும். சரி, சாம்பிள் மட்டும் தான் காட்டும், வேற எதுவும் காட்டும். எல்எஸ் ஹைஃபன் ஏ கொடுத்தாதான் ஹிடன்ல உள்ளது காட்டும். ஹைஃபன் ஏ ஆட் பண்ணாதான் ஹிடன் ஃபைல். தட் இஸ் கால்ட் ஆல் ஃபைல்ஸ். ஓகேவா? இது எல்எல் கொடுத்தா இது என்ன பண்ணுது, எல்எல் கொடுத்தா எல்எஸ் என்ன பண்ணுதோ அதான் எல்எல். அதை எனக்கு என்ன பண்ண, எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டும், அதோட மெட்டடேட்டாவை காட்டும். அந்த ஃபைலோட பெர்மிஷன் என்ன, அந்த ஃபைலோட ஓனர் யாரு, அந்த ஃபைல் எப்ப கிரியேட் பண்ணாங்க, இதான் கான்செப்ட் எல்எல். எல்எஸ்னா ஃபைல் நேம் மட்டும் காட்டும், எல்எல்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டும் அதோட ஃபைல் பெர்மிஷன். பாருங்க, எல்எல் கொடுத்துட்டோம்னா எல்எஸ் கொடுக்குறோம். ரெண்டுமே சாம்பிள் தான் காட்டுது, ஆனா இது கொஞ்சம் டீடைல்டா காட்டுது, லாங் லிஸ்ட் பண்ணுது. இது ஜஸ்ட் எனக்கு லிஸ்ட் பண்ணுது, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் இதுவரையும் புரியுதா? இதுல டவுட் இருக்கா? எழில், தரணி, பாலாஜி, நோ சார். பவதாரணி, சங்கீதா, எஸ். சரி, இப்ப அந்த ஃபைல் பெர்மிஷனை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபைல் பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல அதுக்கு என்ன பெர்மிஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சாதான் பண்ண முடியும். எல்எல் கொடுத்தா அந்த ஃபைலோட பெர்மிஷன் தெரிஞ்சிடும். இதுதான் அந்த ஃபைலோட பெர்மிஷன். இது ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் டச். டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு MKDIR மேக் டைரக்டரி. மேக் டைரக்டரிங்கிற கமாண்ட் கொடுத்து ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா அது டைரக்டரியா கிரியேட் ஆயிடும். ஒன்னும் இல்ல ஃபோல்டர், அதுக்குள்ள மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். டச்னு கொடுத்த ஒரு நேம் கொடுத்தா அது ஒரு ஃபைல். ஃபைலுக்கு ஃபோல்டருக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நான் என்ன பண்றேன், கிரீன்ஸ்ல ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். இப்ப கிரியேட் ஆயிட்டா இல்லையா செக் பண்றதுக்கு எல்எஸ். ப்ளூ கலர்ல இருந்தா டைரக்டரி, சாம்பிள் ஒயிட் கலர்ல இருந்தா அது ஒரு ஃபைல். எல்எல் கொடுக்குறேன், ரெண்டு ஃபைலுமே வந்துருச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டி ஃபார் டைரக்டரி, டைரக்டரி ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே ஃபைல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஹைஃபன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ஹைஃபன் இருந்தா அது ஃபைலு, டி இருந்தா டைரக்டரி. சம்டைம்ஸ் எல் பார்ப்பீங்க, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன இருக்கும், எல்னு இருக்கும், which means லிங்கா இருக்குன்னு. அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா RWX அந்த RX
ஆர் எக்ஸ். அதாவது இங்க டபிள்யூ பெர்மிஷன் இல்ல. ஆர்னா ரீடு, டபிள்யூனா எக்ஸ். சாரி, டிஃபால்ட் டைரக்டரி உங்களுக்கு தெரியும். தென் ஆர்னா ரீடு, ரீடோட வேல்யூ எனக்கு வந்து 4. டபிள்யூனா ரைட், ரைட்டோட வேல்யூ 2. எக்ஸ்னா எக்ஸிக்யூட், இதோட வேல்யூ 1. ஆரோட வேல்யூ 4, ரைட்டோட வேல்யூ 2, எக்ஸிக்யூட் வேல்யூ 1. இதான். சோ இதுல பாத்தீங்கன்னா RWX ஒரு பெர்மிஷன் வந்திருக்கு. கரெக்டா? அடுத்து அகைன் என்ன வந்திருக்கு? ரீட் இருக்கு, எக்ஸிக்யூட் இருக்கு. ஆனா என்ன இல்ல, ரைட் பெர்மிஷன் இல்ல. ஏன்னா ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதான் டிஃபரெண்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே தான் வந்திருக்கு. இதெல்லாம் யாருக்காகனா ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் இந்த ஃபைலை கிரியேட் பண்ற யூசருக்கு, ஃபைலோட ஓனருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பெர்மிஷன் யாரை டினோட் பண்ணுது? இப்ப யாரை கிரியேட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான். இப்ப நான் கிரியேட் பண்ணா நான், ரோஹித் கிரியேட் பண்ணா ரோஹித், தினேஷ் கிரியேட் பண்ணா தினேஷ் தான் அந்த பெர்மிஷனோட ஓனர். இப்ப தினேஷால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ரீடு, ரைட், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வேற யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதர்ஸ். அடுத்து குரூப். நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு குரூப் கிரியேட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல எப்படி பண்றோம்? ஒரு குரூப்பை கிரியேட் பண்றோம். அதே மாதிரி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதுல மெம்பர்ஸ் ஆட் பண்ணிடலாம். அந்த குரூப்ல உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாம்? ரீடு, எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். வேற எதுவும் பண்ணக்கூடாது, ரைட் பண்ண முடியாது. புரியுதா? என்னால ஒரு ஃபைலோட ஓனரையும் மாத்த முடியும், ஒரு ஃபைலோட பெர்மிஷனையும் மாத்த முடியும். யாரால? ரூட் யூசரால மட்டும்தான் முடியும். எல்லா யூசரெல்லாம் பண்ண முடியாது. ரூட் யூசரால மட்டும்தான் என்ன பண்ண முடியும். ரூட் யூசர்னா ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம ரூட்னு ஒர்க் பண்றோம்ல, அதுதான். இது எல்லாருக்கும் அந்த பெர்மிஷன் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, ஈஸி டு ஐபோன் யூசர் வந்துச்சா, அது மாதிரி நம்ம பேர்ல கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இது என்னோட குரூப்போட பெர்மிஷன். அடுத்து இப்ப சில பேரு அந்த ஃபைலையும் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்க, குரூப்லயும் இருந்திருக்க மாட்டாங்க. கரெக்டா? அவங்க தான் அதர்ஸ். புரியுதா? ஃபைல் இப்போ என்கிட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர்ல நான் தான் அதை கிரியேட் பண்ணேன். அஜித்ங்கிற யூசர் தான் என்ன பண்ணிருக்காரு? அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கேன். அவர் தான் யூசர். ஓகேவா? இப்ப குரூப் யாருன்னா, நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். கிளவுட் ஆன்லைன் போட்டு என்ன பண்றேன்? ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். அதுல ஆன்லைன்ல உள்ள எல்லாரையும் என்ன பண்ணிடுறேன்? ஆட் பண்ணிடுறேன். எல்லாருக்கும் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி எல்லாரையும் என்ன பண்ணிடுறேன்? அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்? எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்ப நீங்க எல்லாம் வந்து குரூப்லயும் இல்ல, யூசரும் இல்ல. ஆஃப்லைன்ல உள்ளவங்க குரூப்லயும் இல்ல, யூசர்லயும் இல்ல. அப்ப அவங்கலாம் அதர்ஸ். புரியுதா? மாத்திக்கலாம். நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா உள்ளதுன்னு சேஞ்ச் பண்ண முடியும். அதான் பார்க்க போறோம். டிஃபால்ட்டா இது இருக்கு. ஆனா இதை என்ன முடியும்? நம்மளால மாத்திக்க முடியும். அதர்ஸால என்ன பண்ண முடியும்? ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதெல்லாம் இன்னைக்கு எப்படி மாத்த போறோம் நம்ம. கிளியரா? 4 to 1 எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதை வச்சு மாத்த முடியும். அதை வச்சுதான் மாத்த போறோம். நம்பர் வச்சு மாத்த முடியும். அதான் என்னோட பெர்மிஷனை 2 மெத்தட்ல மாத்த முடியும். ஒன்னு சிம்பாலிக், இன்னொன்னு நியூமரிக். சிம்பாலிக்னா லெட்டர் வச்சு மாத்த முடியும். RWXன்னு. அது எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம். அதுவே நம்பரை வச்சு பார்த்தா ஈஸியா மாத்திடலாம். இப்போ ஒண்ணு இல்ல, இது 3 பிளஸ் பண்ணுங்க. RWX. ஆரோட வேல்யூ 4, டபிள்யூட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 1, 7. அடுத்து குரூப் பாருங்க. 6 எக்ஸ் 5. அடுத்து 5. இந்த கமாண்ட் கொடுத்தா இதுக்கு எதுவுமே மாறிடும். இதுவே நான் சிம்பாலிக்னா ஒண்ணு ஒண்ணா மாத்தலாம். அதான் பார்க்க போறோம். ஓகே, ஆன்லைன் இது கிளியரா? எஸ் சார். தமயன், கோகுல பிரவீன், தரணி பாலாஜி, எழில் இது கிளியரா? இல்ல டவுட் இருக்கா? கிளியர் சார். எஸ் எஸ் சார். சோ இதை எப்படி மாத்துறது இப்ப பார்க்க போறோம். CH mod சேஞ்ச் மாடிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் சிம்பாலிக் பார்த்தறோம். சேஞ்ச் மாடிஃபிகேஷன். யாருக்கு மாத்த போறேன்? ஃபர்ஸ்ட் ஒன் யாருக்கு மாத்த போறேன்? யூசருக்கா, குரூப்புக்கா, அதர்ஸ்க்கா? இப்ப நம்ம இப்போதைக்கு இந்த சாம்பிள்ங்கிற ஃபைலுக்கு மாத்தலாம். இப்ப என்ன இல்ல குரூப்புக்கு, அதர்ஸ்க்கு? குரூப்ல ரீட் மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? எனக்கு என்ன தேவைன்னா ரைட்டா ஆட் பண்ணணும். சோ CH mod இதுதான் பெர்மிஷன் மாத்தறதுதான் கமாண்ட். யாருக்கு ஆட் பண்ண போறேன்? குரூப்புக்கு G.
ஆட் பண்ண போறேன்னா ரிமூவ் பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன். சோ பிளஸ் என்ன பெர்மிஷன் W ரைட். எந்த ஃபைலுக்கு சாம்பிள்ங்கற கமெண்ட் புரியுதா? chmod சேஞ்ச் மாடிஃபிகேஷன் யாருக்கு பெர்மிஷன் மாத்த போறேன்? யூசருக்கா, குரூப்புக்கா, தென் அதர்ஸ்க்கா? நான் குரூப்புக்கு மாத்த போறேன். ஜி என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேனா ரிமூவ் பண்ண போறேனா? ஆட் பண்ண போறேன். பிளஸ் எந்த பெர்மிஷன்? ரைட்ங்கற W பெர்மிஷன் எந்த ஃபைலுக்கு சாம்பிள் என்டர். புரியல? நான் என்ன நேம் கொடுத்திருக்காங்க? சாம்பிள் ஃபைல டைரக்டரியா LL கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா RW ஆட் ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி RW இருந்துச்சா? ஆட் ஆயிடுச்சு. இப்படிதான் பிளஸ் பண்ணணும். இதே இப்ப அதர்ஸ்க்கு என்ன இருக்கு? இங்க ரீட் பெர்மிஷன் இருக்கா? இதை இப்ப நான் மாத்தணும். இதை நான் ரிமூவ் பண்ண போறேன். அதர்ஸ்க்கு எந்த பெர்மிஷனுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. chmod யாருக்கு? அதர்ஸ்க்கு ரிமூவ் பண்ண போறேன். மைனஸ் எந்த பெர்மிஷன்? R எந்த ஃபைல்? chmod யாருக்கு ரிமூவ் பண்ண போறேன்? 0 அதர்ஸ் ரிமூவ் பண்ண போறேன். மைனஸ் பிளஸ் பண்ண போறேன்னா பிளஸ் R சாம்பிள் என்டர். இப்ப LL கொடுக்குறேன். ரிமூவ் ஆயிடுச்சா? இன்னொன்னு ஈக்குவல் டு பாராமீட்டர் இருக்கு. chmod ஃபார் எக்ஸாம்பிள் G குரூப் ஈக்குவல் டு நான் எதுவுமே கொடுக்கல. அதாவது ஈக்குவல் பிளஸ் பாராமீட்டர்னா அதை மட்டும் பிளஸ் பண்ணும், மைனஸ் பாராமீட்டர்னா அதை மட்டும் மைனஸ் பண்ணும். ஈக்குவல் டு பாராமீட்டர் கொடுத்து நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அது மட்டும் தான் அங்க இருக்கு. ஈக்குவல் டு கொடுத்து நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அது மட்டும் தான் அங்க இருக்கு. இப்ப நான் என்ன ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துருக்கேனா அப்ப என்ன ஆகும்? எந்த பெர்மிஷனுமே இருக்காது. இருக்கிற பெர்மிஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். பாருங்க. அதுவே நீங்க என்ன பண்ணலாம்? chmod G ஈக்குவல் டு RW அந்த பெர்மிஷன் இல்லங்க. ரெண்டே என்ன பண்ணிடும்? இங்க என்ன கொடுத்திருக்கணும் அதை எனக்கு ஆட் பண்ணிடும். ஆட் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு எக்ஸிக்யூட் பெர்மிஷன் மட்டும் ஆட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பெர்மிஷன் chmod ஜஸ்ட் பிளஸ் x சாம்பிள்ங்கற ஃபைல் ஆட் ஆயிடுச்சா? எல்லாத்துக்குமே ஆட் ஆயிடுச்சா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணல, எந்த யூசர் எது அதெல்லாம் பார்க்கல, டைரக்டா என்ன பண்ணிட்டேன்? ஃபைலை மாத்த. இப்படிதான் ஒரு ஃபைலோட பெர்மிஷனை மாத்தணும். டைரக்டரிக்கு இதே கான்செப்ட் தான். சாம்பிளுக்கு பதிலா என்ன பண்ணணும்? கிரீன்ஸ்னு கொடுக்கணும். வேற வழி இல்லை. இதே கமெண்ட் தான். இது சிம்பாலிக் மெத்தட். ஆமா, எல்லாத்துக்குமே எக்ஸிக்யூட் பெர்மிஷன் வந்து எல்லாருக்குமே ஆட் ஆயிருக்கு. பாருங்க, இங்க எக்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் எக்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் எக்ஸ் வந்திருக்கு. பர்டிகுலரா இவங்களுக்குன்னு நான் சொல்லல, எல்லாருக்குமே இது என்ன எனக்கு ஆட் ஆயிடும். ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடும். இது சிம்பாலிக் மெத்தட். அடுத்து நியூமரிக்கல் மெத்தட். இப்ப எனக்கு என்ன வேணும்னா யூசர் ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும். யூசர் ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும். குரூப்ல உள்ளவங்க ரீட் மட்டும் தான் பண்ணணும். அதர்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்பர்ஸ்ல சொல்லுங்க. chmod யூசர் என்ன பண்ணணும்? ரீட் அண்ட் ரைட் ரெண்டு பிளஸ் பண்ணுங்க. 6 எஸ். தென் அதர்ஸ் சாரி குரூப்ல உள்ளவங்க ரீட் மட்டும் தான் பண்ணணும். என்ன கமெண்ட்? 4 அதர்ஸ்க்கு எனக்கு எதுவுமே வரக்கூடாது. என்ன கமெண்ட்? 0 640 எந்த ஃபைலுக்கு? கிரீன்ஸ்ங்கற டைரக்டரிக்கு மாறிடுச்சா? எது ஈஸியா இருக்கு? சிம்பாலிக்கா நியூமரிக்கலா? நியூமரிக்கல். சோ லினக்ஸ்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, என்கிட்ட ஒரு 10 ஃபோல்டர் இருக்கு, எல்லாமே ஒண்ணு அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித், தினேஷ் இது மாதிரி 2 பேர் இருக்கு அப்படின்னா, ஆர் அமைக்கிட்டு டேப் பிரஸ் பண்ணா ரோஹித் ஃபில் ஆயிடுவார். ஆர் அமைக்கிட்டு ஆர் ஜஸ்ட் இப்ப பாருங்க, ஜி அமைக்கிட்டு டேப் பிரஸ் பண்ணா வந்துரும். இப்ப பாருங்க, சிடி ஃபர்ஸ்ட் லெட்டர் அமைக்கிட்டு டேப் பிரஸ் பண்ணா ஆட்டோ ஃபில் ஆயிடும். ஓகேவா? அது ஸ்லாஷ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆட்டோ ஃபில் ஆனாலும் ஸ்லாஷ் வந்துருச்சு, டைரக்டரினாலும் ஸ்லாஷ் வந்துச்சு, ஃபைலா தான் உங்களுக்கு ஸ்லாஷ் வராது. உங்கள்கிட்ட பெரிய கொஞ்சம் போக போகலாம் உங்களுக்கு பெரிய பெரிய நேம் எல்லாம் ஃபைல் கிரியேட் ஆகும். அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிடணும், ஆட்டோ ஃபில் ஆயிடும். அந்த 2 லெட்டர்லயே உங்களுக்கு 2-3 ஃபைல் இருந்தா தான் பிரச்சனை. 3வது லெட்டர் கொடுக்குற மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர்லயே உங்களுக்கு என்ன ஆயிடும்? அது கவர் ஆயிடும்.
இப்ப எனக்கு என்ன வேணும்னா யூசர் ரீட் மட்டும் தான் பண்ணணும். ஆன்லைன் சொல்லுங்க. யூசர் ரீட் மட்டும் தான் பண்ணணும். என்னோட சாம்பிள்ங்கிற ஃபைல என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? சேஞ்ச் மோட் chmod 400. yes 400 chmod 400 ஆயிடுச்சு. மாறிடுச்சா? இப்படிதான் என்ன பண்ணணும். இது அதிகமா யூஸ் பண்ண 400 யூஸ் பண்ணுவாங்க, 500 யூஸ் பண்ணுவாங்க, 640 யூஸ் பண்ணுவாங்க, தென் 644 யூஸ் பண்ணுவாங்க, 744 யூஸ் பண்ணுவாங்க. அதிகமா யூஸ் பண்ண 400 யூஸ் பண்ணிடுவாங்க. வேற யாருமே என்ன பண்ணிடக்கூடாது. இப்ப என்னோட கீ இருக்கு அப்படின்னா அதை என்ன மட்டும் தான் பண்ணணும், படிக்கணும் மட்டும் தான் செய்யணும், எடிட் பண்ணக்கூடாது. ஏன்னா கீழ இருந்து ஒரு லெட்டர் எடுத்தாலும் ஒர்க் ஆகாது, ஒரு லெட்டர் ஆட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அப்ப யாருக்குமே ரைட் பெர்மிஷன் கொடுக்க கூடாது. அதை யார் மட்டும் தான் படிக்கணும், இந்த கன்சர்ன் யூசர் மட்டும் தான் படிக்கணும். அதனால 400 அதிகமா கொடுப்பாங்க, 500 கொடுப்பாங்க, 444 சிலது கொடுப்பாங்க, இல்லைன்னா 644. ஆனா இது எதுவுமே யூசருக்கு ரூட் யூசர் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவர் தான் ஹெட். சோ அதை பத்தி இல்ல, மத்த யூசர்ஸ் தான் அஃபெக்ட். இப்படிதான் ஒரு ஃபைலோட பெர்மிஷன் நம்ம root user means user group user so but user வந்து பிரைவேட் தானே, அவங்களுக்கு ரீட் கண்டிப்பா கொடுக்கணும். ரீட் எல்லாமே எதுவும் வராது. யூசர் கண்டிப்பா ரீட் கொடுக்கணும். அப்புறம் அவராலே கிரியேட் பண்ண முடியலன்னா வேஸ்ட். நான் சொல்றேன் இதுமே பெர்மிஷன்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்ப என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அதை யார் எனக்கே தெரியும்ல. இப்ப நம்ம போன்லயே என்ன இருக்கு, லாக் ஃபீச்சர் இருக்கு, அதுல சில பிரைவேசி போட்டோஸ் போட்டிருக்கோம். எதுக்காக, வேற யாரும் பாத்திரக்கூடாது. அதுவே சில ஃபைல்ஸ் இருக்கும்ல ரியல் டைம்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப அடுத்து பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டிஃபால்ட் பெர்மிஷனுக்கு மூவ் ஆயிக்கிறேன். 755 greens. ஓகேவா? சோ என்னோட டிஃபால்ட் பெர்மிஷன் 755 தான் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். இப்ப ஸ்டிக்கி பிட்னா ஒரு பெர்மிஷன் பார்க்க போறோம். ஸ்டிக்கி பிட் இது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன். chmod +t தென் greens. இது டைரக்டரிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும், ஃபைல்ஸ் கொடுக்க முடியாது. ஸ்டிக்கி பிட்னு ஒரு பெர்மிஷன் இருக்கு. அதோட கமாண்ட் என்னன்னா chmod +t அந்த டைரக்டரி நேம். இது ஃபைல்ஸ்லாம் கொடுக்க முடியாது. நான் என்டர் கொடுத்துட்டு எல்எல் கொடுக்குறேன், ஹைலைட் ஆயிடுச்சா? இது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஹைலைட் ஆயிடுச்சு, டி ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப ரியல் டைம்ல ஒரு டைரக்டரிக்குள்ள மல்டிபிள் யூசர்ஸ் என்ன பண்றாங்க, ஃபைல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேர், ஆஃப்லைன்ல 4 பேர், 11 பேர் இருக்கீங்க. 11 பேரும் ஒரே டைரக்டரியில என்ன பண்ண போறீங்க, ஃபைல மேனேஜ் பண்ண போறீங்க. நான் 11 பேருக்கும் 11 யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். 11 பேருக்கும் 11 யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். எல்லாருமே கிரீன்ஸ்ங்கிற டைரக்டரிக்குள்ளதான் உங்க ஃபைல மேனேஜ் பண்ண போறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும், ஒருத்தர் கிரியேட் பண்ற ஃபைல இன்னொருத்தவங்க அக்சஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சங்கீதா கிரியேட் பண்ற ஃபைல தினேஷோ, ரோஹித்தோ, இல்ல தாரணி பாலாஜோ போய் என்ன பண்ணக்கூடாது, எடிட் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது, ரீநேம் பண்ணக்கூடாது. இதுமே அந்தந்த யூசர் மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த அவங்க ஃபைல அக்சஸ் பண்ணணும். அதுதான் என்ன, ஸ்டிக்கி பிட். இது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன். இன்டர்வியூல எப்படி கேட்பாங்கன்னா, என்கிட்ட ஒரு டைரக்டரி இருக்கு, அதுல மல்டிபிள் யூசர்ஸ் ஃபைல்ஸை மேனேஜ் பண்றாங்க, அந்தந்த யூசர் மட்டும் தான் அந்த ஃபைல் அக்சஸ் பண்ணணும். அதர் யூசர் ஃபைல்ஸ் என்ன பண்ணக்கூடாது, டெலிட்டோ ரிமூவோ எதுவும் பண்ணிடக்கூடாது. எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க, ஸ்டிக்கி பிட் பெர்மிஷன் கொடுக்கலாம். +t அந்த டைரக்டரி நேம். இது டைரக்டரிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆன்லைன் புரியுதா என்ன சொல்றேன்னு? எஸ் சார். அந்த ஃபைல்ஸ்க்கு கொடுக்க முடியாது இந்த ஆக்சஸ் கட்டணம். இதுக்கு கொடுக்க முடியாது, டைரக்டரிக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகே சார். ஏன்னா ஃபைலுக்குள்ள போய் என்னால மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. அந்த கான்செப்ட் தான். எஸ் சார். பவதாரணி, எழிலரசி, தமயன், தரணி பாலாஜி, கோகுல், பிரேம் எல்லாரும் கிளியரா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? எஸ் சார். ஓகே ப்ரோ. +t வேல்யூ கிடையாது, +t தான் கமாண்ட். யாரு கிரியேட் பண்றாங்க அவங்க அதர் யூசர்ஸ், நான் ரூட் யூசர்ஸ்.
ஓகேவா? அவர் தான் ஹெட் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் யூ மாஸ்க். இப்போ நான் ஜஸ்ட் யூ மாஸ்க்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்ன வருது? கடைசி 3 நம்பர் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுருங்க 022. ஸோ இப்ப நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணேன் கரெக்டா? அந்த டைரக்டரியோட பெர்மிஷன் என்ன வந்துச்சு? 755 இதுதான் பிளஸ் 022. இப்ப நான் பார்த்த நம்பர் ஓகேவா? பிளஸ் பண்ண என்ன வருது வேல்யூ? ட்ரிபிள் என்னது? ஃபுல் பெர்மிஷன். 777 என்ன? ஃபுல் பெர்மிஷன். இதுவே நான் ஒரு ஃபைல கிரியேட் பண்றேன்னு வைங்களேன், என்ன பெர்மிஷன் வருது பாத்தீங்களா? ஒரு நான் ஃபைல கிரியேட் பண்ணா டிஃபால்ட்டா அது என்ன பெர்மிஷன் வந்துச்சு பாத்தீங்களா? ரீட் ரைட் இருந்துச்சு 6, அடுத்து ரீட் இருந்துச்சு கரெக்டா? இப்ப பிளஸ் 022 போடுறேன், என்ன வருது? 666 வருதா? ஒரு டைரக்டரியோட ஃபுல் பெர்மிஷன்ங்கிறது 777. ஒரு டைரக்டரியோட டிஃபால்ட் ஃபுல் பெர்மிஷன். டிஃபால்ட்டை பத்தி தான் நான் பேசுறேன். டிஃபால்ட்டா ஒரு டைரக்டரி ஃபுல் பெர்மிஷன் தான் 777 தான். ஃபைலுக்கு 666 தான். எக்ஸிக்யூட் வேணும்னா தான் ஆட் பண்ணுவோம் தவிர டிஃபால்ட்ல அது வராது. 666. இப்ப யூமாஸ்க் இங்க என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்ப கிரியேட் பண்றோம்ல 755 வருதுல, இப்ப இந்த யூமாஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணனா இந்த யூமாஸ்க்கு ஏத்த மாதிரி இது மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒண்ணு இல்ல 777 மைனஸ் 022 ஈக்குவல் டு என்னோட டிசையர் வேல்யூ கரெக்டா? ஃபுல் பெர்மிஷன் மைனஸ் என் யூமாஸ்க் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுது? என்னோட டிசையர் பெர்மிஷன் வந்துருது. அப்ப எனக்கு தேவை என்ன? 400 வரும். நான் சொல்றது புரியுதா? அப்ப யூமாஸ்க்கு என்ன வரும்? ட்ரிபிள் 7ல இருந்து 400 மைனஸ் பண்ணா என்ன? 377. அப்ப நான் என் யூமாஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணிடுறேன்? 377 செட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்றேன். ஸோ அஜித் என்ன பண்றேன்? கிரியேட் பண்றேன். என்ன ஆயிருக்கு பாருங்க. நான் எந்த பெர்மிஷன் மாத்தணும்னா, இப்ப நான் ஒரு டச் ஃபைல் கிரியேட் பண்றேன். டச் AWS என்ன ஆயிருக்கு? ரீட் மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா என் யூமாஸ்க் வேல்யூ நான் என்ன செட் பண்ணிருக்கேன்? 077. நீங்க கேட்டீங்களா ஏன் அது வந்து அதர்ஸ்க்கு எக்ஸ் பெர்மிஷன் வந்திருக்கு? டிஃபால்ட்டா யூமாஸ்க் 022ல இருக்கும். யூமாஸ்க்கு நான் மாத்திட்டேன்னா என்ன ஆயிடும்? யாரு கிரியேட் பண்ணாலும் ஃபைலுக்கு அந்த பெர்மிஷன் தான் வரும். ஆன்லைன் புரியுது அந்த கான்செப்ட்? யாருக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது? யூமாஸ்க் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, அதர்ஸ் யாருக்கெல்லாம் இது புரியல? 1 செகண்ட் வேணும். 1 செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகுது. எஸ், யூமாஸ்க் இருக்குன்னா மல்டிபிள் யூசர் கிரியேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு வாட்டி யூமாஸ்க் போட்டாங்க அது ரிப்பீட்டடா சேவ் ஆகும். ஒரு பெர்மிஷனை நான் செட் பண்ணணும் அவ்வளவுதான். அதுக்கு யூமாஸ்க். யூசர்ஸ் கிரியேட் பண்ணா அது சேவ் ஆகுது. இப்ப யூமாஸ்க்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணா உங்களுக்கு என்ன பெர்மிஷன் வருது? 644 டிஃபால்ட்டா வருது. ஆனா அந்த ஃபைலோட ஃபுல் பெர்மிஷன் 666. அவங்க என்ன பண்ணிருக்காங்க? யூமாஸ்க் செட் பண்ணி மாத்திருக்காங்க. இப்ப எனக்கு ஒரு டிசையர் வேல்யூ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூமாஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் பெர்மிஷன் மைனஸ் உங்களுக்கு என்ன பெர்மிஷன் வேணும்? உங்களுக்கு என்ன பெர்மிஷன் வேணும்? ஏதாச்சும் ஒரு பெர்மிஷன் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் மட்டும் யாருக்கு வேணும்? யூசர். குரூப்புக்கு ரீடு 4, எக்ஸிக்யூட்டுக்கும் ரீடு. இதானே வேணும் உங்களுக்கு? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூசருக்கு என்ன வேணும்? டிஃபால்ட்டா ரீடும் எக்ஸிக்யூட்டும் வேணும். 4 + 1 5. குரூப்புக்கு என்ன வேணும்? ரீட் மட்டும் வேணும். அதர்ஸுக்கு என்ன வேணும்? ரீட் மட்டும் தான். ஈக்குவல் டு 777 தான் என்னோட ஃபுல் பெர்மிஷன் மைனஸ் 544. வேல்யூ என்ன? 233. அப்ப யூமாஸ்க் 233 நான் கிரியேட் பண்ணேன்னு வைங்களேன், செட் பண்ணிட்டேன்னா நான் கிரியேட் பண்ற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிக்கு என்ன பெர்மிஷன் தான் வரும்? 544 தான் வரும். டிஃபால்ட்டா செட் பண்றது. நான் போய் ஒரு சிஎஸ் மாட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அது பர்டிகுலர் ஃபைல் தேவைப்படுற ஃபைலுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? நான் செட் பண்ணிக்கலாம். பாருங்க 233 ஆரம். ஸோ என்னன்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன்.
டச் அஷூர்னு என்ன பண்றேன், ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். எல்எல் ஏன்னா ஃபைல் கிரியேட் பண்ணா எனக்கு என்ன ஆகாது, டிஃபால்ட்டா நம்பர் வராது, எக்ஸிக்யூட் வராது. நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி காட்டுறேன். மேக் டைரக்டரி umask 233 வந்திருக்கா. யூசருக்கு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், அதர்ஸ் குரூப்புக்கு ரீடு, அதர்ஸ்க்கு புரியுதா? ஆன்லைன் நீங்க ஒரு வேலையை சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? 777 உங்களோட டிசையர் பெர்மிஷன், உங்களுக்கு தேவைப்படுற பெர்மிஷன் சொல்லுங்க. யூசருக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்கணும்? சங்கீதா சொல்லுங்க. ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். இதுதானே போன வாட்டியும் கொடுத்தோம். அது வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் கொடுத்துருந்துச்சு. ரைட் அண்ட் எக்ஸிக்யூட்னா ரீட் பண்ணாம எப்படி ரைட் பண்ணுவீங்க? ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட்டோட வேல்யூ என்ன? 6. எஸ். அதர்ஸ் குரூப்புக்கு என்ன பெர்மிஷன்? யூசருக்கு ரீட் அண்ட் ரைட் சொல்லிட்டீங்க, குரூப்புக்கு புரியல, கேட்கல. ரீட் 4. அதர்ஸ்க்கு 0 கொடுத்துக்கலாம், எதுவுமே வேணாம். மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ? 137. அப்ப umask 137 நான் செட் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? இந்த பெர்மிஷன் டிஃபால்ட்டா எனக்கு எல்லா யூசருக்கும் இல்ல. umaskங்கிறது ஒட்டுமொத்த லினக்ஸ் அந்த மிஷின்ல உள்ள யாரு கிரியேட் பண்ணாலும் அதுதான். அதுக்கப்புறம் ரூட் யூசர் மாத்திக்கலாம். இதுதான். இப்ப umask என்னன்னு புரியுதா? ஸ்டிக்கி பிட் புரியுதா? ஒரு ஃபைல் பெர்மிஷன் எப்படி மாத்தணும்னு புரியுதா? ஆன்லைன் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபோல்டரா இருந்தா 777 umask, ஃபைலா இருந்தா 666 umask. ஏன்னா எக்ஸிக்யூட் பெர்மிஷன் டிஃபால்ட்டா வராது. ஆன்லைன் எல்லாரும் கிளியரா? கிளியர்னா நெக்ஸ்ட் போலாம். எஸ். அதர்ஸ் தமயன், கோகுல பிரவீன், சோஃபியா, சங்கீதா, எழிலரசி. எஸ் சார், கிளியர் சார். கிளியர் சார். சரி சரி. இப்ப இந்த ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி நான் டெலீட் பண்ணணும். ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணணும். ஆர்எம் ரிமூவ் பண்ணு, தென் -f. நான் என்ன பண்ண போறேன்? ஃபைலை மட்டும் டெலீட் பண்ண போறேன். -f ஃபைலை மட்டும் ரிமூவ் பண்ணணும். AWS Azure sample எல்லா ஃபைலையும் ஒண்ணா கூட டெலீட் பண்ணிக்கலாம். சோ எனக்கு ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணும்னா கமாண்ட் என்ன? rm-f ls போட்டோம்னா அந்த ஃபைல் எல்லாமே டெலீட் ஆயிடும். இதுவே நான் ஒரு டைரக்டரியை டெலீட் பண்ணணும்னா rm தான் -rf. ஏன்னா இது ஒரு டைரக்டரி, ரெக்கரசிவா என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணணும். எஃப் கொடுக்காம நீங்க என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்னா எம் அப்டேட்டுக்கு ஒய் கேட்டுச்சுல, எம் அப்டேட் பண்ணும்போது மிஷின் என்ன கேட்டுச்சு? எஸ்ஆர் நோவான்னு கேட்டுச்சு. அதுமே டெலீட் பண்றப்ப எஸ்ஆர் நோவான்னு கேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் -r கொடுத்துட்டேன், என்ன கேக்குது? ரிமூவ் டைரக்டரி, ஒய் கொடுத்தா எஸ், மற்றது கொடுத்தா நோ. இது மேல எனக்கு கேட்க கூடாதுன்னா அதே கமெண்ட்ல என்ன பண்ணிக்கலாம்? எஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறேன். umask ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது டச், அதை டெலீட் பண்றது rm ஃபைல் நேம் கொடுத்தா எஸ்ஆர் நோ கேட்கும். rm-f கொடுத்தா டைரக்டா டெலீட் பண்ணிடும். டைரக்டரியை கிரியேட் பண்றது கமாண்ட் mkdir. அந்த டைரக்டரியை டெலீட் பண்றதுக்கான கமாண்ட் rm-rf. r கொடுக்கலாம் என்ன ஆகாது? டைரக்டரி டெலீட் ஆகாது. நீங்க வெறும் rm-f கொடுத்தா இட்ஸ் a directory not a file ன்னு உங்களுக்கு என்ன எரர் ஷோ ஆகும். உங்களுக்கு ஒரு எரர் அடிக்குதுன்னா அந்த எரரை படிச்சாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஐடியா கிடைச்சு. எரர் அடிக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே பண்ணக்கூடாது. அந்த எரரை ஒரு தடவை படிச்சு பாருங்க, புரியலையா இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. அதுலயே உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன எரர்னு உங்களுக்கு அதுலயே சொல்லிடும். ஓகேவா? ஒரே நிமிஷம் டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ஃபைலுக்குள்ள நான் ஒரு கண்டென்ட்டை வைக்கணும். இதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபைலுக்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றதுன்னா பார்த்தோம். கண்டென்ட் எப்படி வைக்கணும் நம்ம இன்னும் பார்க்கல. கரெக்டா? டச் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ஃபைலை கிரியேட் பண்ணணும். vi ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு.
விம் எடிட்டர். விம் அந்த எடிட்டர் பேரு விம். ஆனா கமாண்ட் என்னன்னா விஐ தான் கொடுக்கும். விஐ ஒரு ஃபைல் நேம். அந்த ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைலா இருக்கலாம், டச் கமாண்ட் யூஸ் பண்ணி கொடுத்த ஃபைலா இருக்கலாம், புது ஃபைலாவும் இருக்கலாம். இப்ப என்கிட்ட எந்த ஃபைலும் இல்லை, எல்எஸ் கொடுத்தா எந்த ஃபைலுமே இல்லை. டைரக்டா என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலை நீங்க எடிட் பண்ணணும், ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி உள்ள ஒரு கண்டென்ட் வைக்கணும்னா விஐ கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேமை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படி டச்சுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம், அதே மாதிரி இங்க கொடுக்கணும். சாம்பிள் என்ன சொல்றேன்னு புரியுதா? டச்னா இட் வில் கிரியேட் த எம்டி ஃபைல். அது ஒரு எம்டியா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும். விஐ ஒரு ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் எக்ஸிஸ்டிங் ஃபைலா இருந்தாலும் அதை ஓபன் பண்ணிடும், புதுசா இருந்தா கூட கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணிடும். ஏன் கீழே பாருங்க, சாம்பிள் நியூன்னு இருக்கா. இப்ப என்னாச்சு, அந்த ஃபைலுக்குள்ள நான் இருக்கேன்னு அர்த்தம். அந்த ஃபைலுக்குள்ள இப்ப டிஃபால்ட்டா இது எனக்கு ரீடு ஒன்லி மோட்ல தான் இருக்கும். ரீடு ஒன்லி மோடுனா என்னால எதையும் அங்க என்ன டைப் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா அது ரீடு ஒன்லி மோட்ல தான் இருக்கும். இங்க என்ன கமெண்ட் கொடுத்தாலும் இங்க லாஸ்ட்ல தான் எனக்கு ஷோ ஆகும் கமெண்ட். இப்ப நான் என்ன பண்ணணும், ரைட் பண்ணணுமா, ஐய பிரஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க என்ன இன்செர்ட். டிஃபால்ட்டா அது என்னதுல தான் இருக்கும், ரீட் ஒன்லி மோட்ல தான் இருக்கும். ஐய பிரஸ் பண்ணா அது இன்செர்ட் மோடுக்கு மாறிடும். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் லினக்ஸ் செஷன் தென் AWS. என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம், எப்போதும் போல என்டர் அடிச்சு நீங்க என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், உள்ள சேவ் பண்ணிக்கலாம். வேணாம்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்ப அடுத்தது நான் சேவ் பண்றேன். சேவ் பண்றப்ப இன்சர்ட் மோட் விட்டு வெளியே வரணும், அதாவது அகைன் ரீட் ஒன்லி மோடுக்கு வரணும்னு சொல்றேன். அதுக்கு எஸ்கேப் ஆகும்னா இன்சர்ட் மோடு வரையாகும். ஒரு ஃபைல் விஐன்னு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுக்குறேன். அந்த ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைலா இருக்கலாம், புது ஃபைலாவும் இருக்கலாம், நோ இஷ்யூஸ். உள்ள போயிட்டா அது ரீட் ஒன்லி மோட்ல தான் இருக்கும், which means உங்களால எதையும் டைப் பண்ண முடியாது. டைப் பண்ணா என்ன பண்ணணும், ஐய பிரஸ் பண்ணணும். ஐனா இன்சர்ட் மோட். இன்சர்ட் மோடுக்குள்ள போயிட்டேன், எனக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நான் என்ன பண்ணிட்டேன், அதுல எழுதிட்டேன். இப்ப எழுதிட்டு நான் என்ன பண்ண போறேன், அதை சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்கு பட்டனை தான் பிரஸ் பண்ணணும். பட்டனை பிரஸ் பண்ணா அந்த கண்டென்ட் உள்ள போயிடும். அப்புறம் என்ன பண்ணணும், திரும்ப ரீட் ஒன்லி மோடுக்கு வரணும். எஸ்கேப் கொடுத்தா எஸ்கேப் வந்துடும். இப்ப என்னால என்ன பண்ண முடியாது, கீழே பாருங்க விஷுவல்னு வருதா. இப்ப இதை நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்றதுக்கு என்னன்னா எல்லாமே கீழே தான், கமெண்ட் கீழே பாருங்க, கோலன் WQ எக்ஸ்லமெண்டரி. WQ எக்ஸ்லமெண்ட். Wனா சேவ் பண்ணணும்னு அர்த்தம், Qனா ஃபிட் பண்ணு, எக்ஸ்லமெண்ட்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணு. சேவ் அண்ட் குவிட் என்ன பண்ண, ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணு. இந்த ஃபைலுக்கு ஃபோர்ஸ்ஃபுல் தேவையில்லை, ஏன்னா இந்த ஃபைல் யார் கிரியேட் பண்ணா, நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சோ இதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல் தேவையில்லை. ரியல் டைம்ல நிறைய நம்மளே ஒண்ணு இல்லை, நம்மளே என்ன பண்ணுவோம், நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை மாத்துவோம். ஒரு டூலுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த ஃபைலை மாத்தும் போது டைரக்டா WQன்னு கொடுத்தா எடுத்துக்காது, அது ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணி தான் ஆகணும். அதனால இப்ப இருந்து என்ன பண்ணிடுங்க, :WQ எக்ஸ்லமெண்ட், :WQ எக்ஸ்லமெண்ட் கொடுத்து பழகினா எல்லா ஃபைலுக்குமே அதை கொடுத்துடலாம். Wனா சேவ், Qனா குவிட், எக்ஸ்லமெண்ட். வந்துட்டேனா இதுக்கு முன்னாடி எல்எஸ் கொடுத்தா எந்த ஃபைலும் இல்லை. இப்ப எல்எஸ் கொடுக்குறேன், சாம்பிள் இருக்கா, இந்த ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு நான் பார்க்கணும். கேட்டு சாம்பிள், கேட்டு சாம்பிள் இருக்கா. திஸ் இஸ் லினக்ஸ் செஷன். அகைன் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சாம்பிள்ல ஒரு ஃபைலே இல்லை, அதை நான் எடிட் பண்ணேன். இப்ப இருக்கிற ஃபைலையும் நான் எடிட் பண்ண முடியும். ஏன்னா வந்துருக்கு கீழே, இதுக்கு முன்னாடி நியூன்னு வந்துருக்கு, இப்ப ரீட் ஒன்லின்னு வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், ஏதாவது டைப் பண்ணணும்னா இன்சர்ட், என்ன வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிட்டு அப்படின்னு போட்டுருவோம். இப்ப எஸ்கேப், வெளில வரணும்னா எஸ்கேப், :Q எக்ஸ்லமெண்டரி கொடுத்தா என்ன ஆகும், குவிட் பண்ணிட்டு பண்ணா சேவ் ஆகாது. எஸ், நான் பண்ண எதுவுமே என்ன சேவ் ஆகாது. அகைன் கேட் சாம்பிள் கொடுக்குறேன். திஸ் இஸ் லினக்ஸ் செஷன்ல எனக்கு ஓகேவா. சோ இல்ல இந்த ஃபைலுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த ஃபைலுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புரியல. ஆமா விஐ அது போடலன்னா
நான் கிரியேட் பண்ண ஃபைலா இருந்தா அதுக்கு எக்ஸ்பிளமேட்டரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபைல் டிஃபால்ட் ஃபைல். டிஃபால்ட் ஃபைல்னா அதுல என்ன இருக்கும்? டிஃபால்ட்டாக சில ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைலா இருந்தா என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளமேட்டரி கொடுத்தாதான் சேவ் ஆகும். இல்ல சேவ் ஆகும். உங்கள்ட்ட கேட்கலாம் கேட்காது, சேவ் பண்ணாது. அதனால இப்ப என்ன பண்ணிருங்க? WQ எக்ஸ்பிளமேட்டரி அப்படின்னு என்ன பண்ணிருங்க? சேவ் பண்ணிருங்க. இப்ப தெரியுதா ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஃபைலுக்குள்ள எப்படி கண்டென்ட்டை வைக்கிறது, அந்த ஃபைலை எப்படி டெலீட் பண்றது. இதான் 3 கான்செப்ட். ஆன்லைன் இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? No, sir, it's clear for me. விம் எடிட்டர் அதர்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? இன்னொரு மெத்தட்லயும் என் ஃபைல்ல கண்டென்ட் வைக்கலாம். எக்கோங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்கோ அதாவது நார்மலா இல்ல, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சைட்ல எக்கோன்னு பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். எக்கோனா என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணணும். இப்ப எனக்கு என்ன வேணும்? ஒரு கண்டென்ட்டை ஒரு ஃபைல்ல நான் பிரிண்ட் பண்ணணும். ஒரு கண்டென்ட்டை ஒரு ஃபைல்ல பிரிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? சாம்பிள்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த கமெண்ட் பார்த்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கமெண்ட் கேட் சாம்பிள் உள்ள என்ன இருக்கு? இதா இருக்கு. இப்ப எக்கோ பண்ணு. உள்ள என்ன கண்டென்ட்? திஸ் இஸ் AWS செஷன். ஆல்ரெடி என்ன இருக்கு உள்ள? லினக்ஸ் செஷன் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? AWS செஷன் கொடுத்துட்டு ஆரோ மார்க், சிங்கிள் ஆரோ மார்க் கொடுக்க நோட் பண்ணீங்க. இங்கதான் சேஞ்ச். எக்கோ பிரிண்ட் பண்ணு. என்ன கண்டென்ட்? என் கண்டென்ட் டபுள் கோட்டேஷன்ல கொடுத்துட்டேன். சிங்கிள் ஆரோ மார்க். எந்த ஃபைல்ல? சாம்பிள்ங்கிற ஃபைல்ல. இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இல்லாத ஃபைல கூட இங்க கொடுத்துக்கலாம். எப்படி VAல இல்லாத ஃபைல் கொடுத்தோம்? ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோன்னு எந்த ஃபைலும் இல்ல. கரெக்டா? என்டர் கேட் எல்லோ. இப்ப அதே இதை நான் என்ன பண்ண போறேன்? கமாண்ட்குள்ள VA யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்றது ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. VAல நிறைய கண்டென்ட் உள்ள உங்களால டைப் பண்ண முடியும், காப்பி பண்ணி பேசணும். இது ஒரு லெட்டரா பண்ண முடியும், அவ்வளவுதான். ஸ்டாட்டிக்கா சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணா எக்கோ யூஸ் பண்ணிக்கணும். VA தான் எல்லாமே யூஸ் பண்ணா. இது ஒரு மெத்தட்னு சொல்றேன். ஓகேவா? டக்குன்னு எக்கோ கேட்டா உங்களுக்கு தெரியலன்னா அதுக்காக. இப்ப என்ன பண்ணுறேன்? திஸ் இஸ் அஷூர் செஷன் மாத்தியாச்சு. ஆல்ரெடி என்ன இருக்கு? AWS இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? திஸ் இஸ் அஷூர் செஷன் அந்த எல்லோலயே வைக்கிறேன். என்ன வந்துருச்சு? சரி சாம்பிள் கொடுத்தா எல்லோ. என்ன வந்துருச்சு? ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. நோட் பண்ணி பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? AWS. இப்ப என்ன ஆயிடுச்சு? அஷூர். அதுக்கு ஏன் ரீசன்னா நான் ஒரு அரை மார்க் கொடுத்தேன். அதுக்கு ஏன் ரீசன்னா ஒரு அரை மார்க். இப்ப அதுலயே AWS செஷன் இருக்கா? அதே ஃபைல் தான். டபுள் அரை மார்க் கொடுக்குறேன். என்ன இருக்கு? அப்பண்ட் ஆயிருக்கு. அப்பண்ட்னா ஒண்ணு இல்ல, எக்ஸிஸ்டிங் எதுவும் பண்ணாது, புதுசா மட்டும்தான் ஆட் ஆகும். அப்பண்ட் ஆயிடுச்சு. டபுள் அரை மார்க் கொடுத்தா இருக்கிற ஃபைலோட கடைசி லைன்ல போய் புதுசா அந்த லைன் ஆட் ஆயிடும். இப்ப என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, அதுல 10 லைன் இருக்கு. 11ஆ ஒரு லைனை மட்டும் நான் ஆட் பண்ணணும். எக்கோ கொடுத்து டபுள் அரை மார்க் கொடுத்து அந்த ஃபைல் லைன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். நீங்க மறையாம தெரியாம ஒரு சிங்கிள் அரை மார்க் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண முடியும். ரீப்ளேஸ் ஆயிடும். உங்களால என்ன பண்ண முடியாது? ரிவர்ட் பேக் பண்ண முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான கமெண்ட். நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்லாம் திரும்ப நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். கான்ஃபிகரேஷன் ஃபைலை மாத்திட்டீங்கன்னா VAல பண்ணலாம். அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். VAலயே அன்டூ பண்ணலாம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம்? இதை பார்த்துட்டு அதுல இன்னும் ஒரு 4 கமெண்ட்ஸ் இருக்கு, உள்ள போய் பார்த்துக்கலாம். ஃபைலை கிரியேட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஆன்லைன் எக்கோ புரியுதா? எஸ் சார். எஸ். ஓகே, சரி, இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த செஷன் Thursday இதே டைம் வந்துடும். ஓகேவா? மறக்காம என்ன பண்ணிடுங்க, மிஷின் கைஸ் யாருக்கும் டவுட் இல்ல? மிஷின் டெலீட் பண்ணிடலாம்ல? எஸ் சார். எஸ். எழில் அண்ட் பவதாரணி அண்ட் தினேஷ் கிளியரா? ஏன் உங்க 3 பேரை மட்டும் கேட்க வந்து ஒரு செஷன் அவங்க உங்களோட எக்ஸ்ட்ரா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, அதனாலதான். கமெண்ட்ஸ் எல்லாம் புரியுதா? ஓகேவா? சரி, ஓகே. சோ மறக்காம என்ன பண்ணிருங்க, மிஷினை டெலீட் பண்ணிருங்க.
இது டெர்மினேட் ஆன பிறகு கொஞ்ச நேரம் ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour கழிச்சு தான் உங்களுக்கு டிசேபிளே ஆகும். அந்த ஸ்கிரீனை விட்டு போறது அது வரையும் டெர்மினேட்னா உங்களுக்கு என்னதான் இருக்கும், காட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பத்தி இல்லை, டெர்மினேட் ஆயிட்டுனா பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் டெர்மினேட் ஆனா ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், ஹேவ் அ நைஸ் டே, பை கைஸ், பார்க்கலாம்.